அறுபடை செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இனி உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகளை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து விறுவிறு செய்திகளை பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்த செய்திகளை விரிவாக பார்க்கலாம். எண்ணூர் முகத்துவாரத்தில் எண்ணெய் கழிவை அகற்றும் பணிகளை மேலும் துரிதப்படுத்த ஒடிசாவில் இருந்து சிறப்பு கருவியும் மும்பையில் இருந்து சிறப்பு நிபுணர் குழுவும் வரவழைக்கப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயல் வெள்ள பாதிப்பின் போது கொசஸ்தலை ஆற்றில் கச்சா எண்ணெய் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடந்த துரோகங்களே தேமுதிக சறுக்கலுக்கு காரணம் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் கடும் பனிப்பொழிவு காரணமாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு பூக்கள் வரத்து குறைந்து விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் பூ மார்க்கெட்டிற்கு சின்னாளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இந்தியாவில் ஆராய்ச்சி படிப்புக்கு வந்ததாக கூறிய இளைஞர் வயிற்றில் இருந்து 12 கோடி ரூபாய் மதிப்பிருக்கும் போதை மருந்தை சுங்கத்துறை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள். 1.25 கிலோ எடையிருக்கும் கொக்கைன் போதை மருந்தை 71 கேப்சூல்களில் அடைத்து விழுங்கி கடத்திய நைஜீரியன் சென்னை விமான நிலையத்தில் பிடிபட்டது எப்படி? இனி முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் வழங்கும் விறுவிறு செய்திகள். பாஜக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதிய அடுக்குமாடி வீடுகளுக்கு சென்னை பெருநகர மற்றும் மாநிலத்தின் பிற பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வருவாய் கிராமத்திற்கும் 3 வெவ்வேறு கூட்டு மதிப்புகளை நிர்ணயிக்கும் சமீபத்திய முடிவை பதிவுத்துறை திரும்ப பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு இடைவேளைக்கு பிறகு மற்ற செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.